சுவாமிநாதன், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக எனக்கு எல்லாருமே தேர்தலை நோக்கி நகர்றாங்க அப்படின்றப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூகம் இருக்கும். அதிமுகவினுடைய நிலை எப்படி இருக்கு? அவங்க எப்படி திமுக கூட்டணியை எதிர்கொள்றாங்க? பிரதான மற்ற கட்சிகளை எப்படி எதிர்கொள்றாங்க? இந்த மூன்று தலைவர்களின் பேச்சை நீங்க எப்படி டீகோட் பண்ணிக்கிறீங்க? இல்ல, முதல்ல இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஒண்ணு, அந்த கட்சிக்குள்ள நம்ம பலவீனமா இருக்கோம் அப்படிங்கறத அவங்க முதல்ல உணர்ந்தாங்க அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அந்த விதத்துல அது அந்த கட்சிக்கு ஒரு 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 புத்தொழிற்சியா தான் இருக்கும். ஆனா அது இவ்வளவு பகிரங்கமா ஒரு தொண்டர்கள் மத்தியில சொல்லணுமா அப்படிங்கக்கூடியது ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு புள்ளி. இன்னொன்னு அவங்க இன்னும் இந்த கலாய்வு என்னன்னா, ஒரு யார வச்சு கலாய்வு பண்றோன்னே தெரியாம ஒரு ரகசிய சர்வே எடுத்தாங்கன்னா ஒரிஜினல் ரிப்போர்ட் கிடைக்கும். நாள் குறிச்சு, நேரம் குறிச்சு, நிச்சயதாம்பூலம் நடத்தி கல்யாணத்துக்கு ஆள் அனுப்புற மாதிரி, பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பேசுற மாதிரி இந்த 10 பேர் வர்றாங்க, இந்த மாவட்டத்துக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது, அது முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் வர்றாங்கன்னு சொல்லிட்டு கலாய்வு அனுப்பும்போது, அங்க இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிக்கு எதிராக எப்படி இன்னொருத்தவங்க பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது எந்த அளவுக்கு முதல்ல ஒரு வெற்றிகரமான கலாய்வா இருக்கும் அப்படிங்கிறதுலயே ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னொன்னு ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க, தொண்டர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னாங்க. இன்னைக்கு எங்க மாவட்டத்துல கலாய்வு நடந்துச்சு, கன்னியாகுமரி மாவட்டத்துல. இங்க கூட மாவட்ட செயலாளர் ஒரு 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 தலைமையில ஒரு அணியில போஸ்ட் எல்லாம் ஓட்டிருக்காங்க. அவரு போட்டோவே போடாம இன்னும் கொஞ்சம் பேர் போஸ்ட் விட்டுறாங்க. அந்த அளவுக்கு கோஷ்டி பூசல் எல்லா மாவட்டத்திலும் இருக்கு. சோ அதைத்தான் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஒற்றுமை இல்ல, தொண்டர்கள் கிட்ட முன்னாடி இருந்த ஒற்றுமை இல்ல. இன்னொன்னு ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல எப்படின்னா, ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா அதுக்கு கட்டுப்படுவாங்க, எல்லாருமே கீழ்ப்படிவாங்க. அந்த இடத்துலயும் ரொம்ப பின்னோக்கி இருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப இந்த முடிவு எடுக்கிறது, இப்படி ஒரு கலாய்வு வர்றதுங்கிறதே அதிமுகவை பொறுத்தவரை ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். இன்னொன்னு பார்த்தா, இந்த கலாய்வு தான் இந்த நேரத்துல பண்ணணுமா, அதை தாண்டி இருக்காங்க. இன்னைக்கு கூட மீனவர் தினம். இன்னும் சொல்ல போனா ஒரு மத்திய அரசா இருக்கலாம், மாநில திமுக அரசா இருக்கலாம், இந்த 2 பேருமே சரியா செயல்படல. இந்த இலங்கையில நம்ம தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க போனவங்கல இந்த ஆண்டுல மட்டும் 465 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல 3000க்கும் அதிகமான மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு மீனவர் தினம். அதிமுக என்ன பண்ணிக்கணும், இன்னைக்கு கலாய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எங்கேயோ ஒரு நாகப்பட்டினத்திலயோ எங்கேயோ ஒரு கடலோர கிராமத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கடலுக்குள்ள போட்ல போய் எங்கேயோ ஒரு எதிர்கட்சி தலைவர் அதுக்குள்ள நின்னுட்டு ஒரு கடலை பார்த்து இருந்து கோஷம் எழுப்பி மீனவர்களை காப்பாத்துங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுடைய பார்வையும் அதிமுகவை நோக்கி திரும்பும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னமுமே கலாய்வுங்கக்கூடிய பேர்ல நாள் குறிச்சு, நேரம் குறிச்சு அதுக்கு வரும்போது இது ஒரு சம்பிரதாய ஆய்வாதான் இது முடிவு இருக்கும் அப்படிங்கறதான் நான் உள்வாங்கிக்கிறேன். சோ இன்னொன்னு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல முன்னாடி பேசும்போது சொல்லியிருக்காரு, ராத்திரி தூங்கிட்டு காலைல எந்திரிச்சு பார்த்தா எல்லாரும் என்ன பேசி வைப்பீங்கன்னே தெரியல, அவ்வளவு பரபரப்பா இருக்குன்னு சீனியர் திமுக நிர்வாகிகளை பார்த்தே சொன்னார். என்ன கேட்டா இன்னைக்கு அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா இந்த கலாய்வுன்னு போகக்கூடிய இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை இப்படி சொல்லி வைக்கிறாங்க. பட் அக்னீஸ்வரன் சாரோட கருத்துல நான் ஒன்று உடன்படுறேன். அவங்க வட்டார வழக்குல உள்ளூர்ல அந்த மக்களுக்கேத்த மொழியில பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு சமூக வலைதள உலகம் இது. சின்னதா ஒரு விஷயம் பேசினாலும் அது பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆயிரும் அப்படிங்கக்கூடிய அந்த அதிமுக இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருடைய வயது காரணம். சுவாமிநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே சொல்றார், பொதுச் செயலாளர் சொல்லிதான் அனுப்புனாரு, தயவு செய்து எதுவும் பேசிடாதப்பா, கூட்டணியை எதுவும் கெடுத்துடாதப்பா அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்கன்றதை தாண்டி அது வட்டார மொழியா இருக்கலாம், நிர்வாகிகள்கிட்ட ரொம்ப இணக்கமா பேசுறாங்கன்னு. ஆனா அப்படி ஒரு டிமாண்ட் பண்ற இடம்லாம் இருக்கா? கூட்டணி கட்சிகள் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்களா இந்த சூழல்? ஏன்னா உங்களுக்கு கூட்டணி தேவைப்படுது, அதனால நாங்க டிமாண்ட் வைப்போன்ற இடம்லாம் வந்துருச்சா? அதிமுகவுக்கு அப்படி நெருக்கடி வந்துருச்சா? கண்டிப்பா வந்துருச்சு. ஏன்னா கடந்த 2024 நம்ம அண்மையில நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவர்களால ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியல. அந்த ஒரு சின்ன ஒரு 2-3 கட்சிகள் தான் இருந்தாங்க அவங்க கூட. ஒரு எஸ்டிபிஐயா இருக்கலாம், தேமுதிகவா இருக்கலாம், புரட்சி பாரதமா இருக்கலாம். அதை தாண்டி ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியல. இன்னொன்னு, ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி மக்கள் எல்லாரும் தயாரா இருக்காங்க, அல்லது எடப்பாடி பழனிசாமி திரும்பி முதல்வர் ஆயிடுவாரு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை முதல்ல கூட்டணி கட்சிகளுக்கு வரும்பொழுதுதான் வேற அணிகள்ல இருக்கக்கூடிய கட்சிகள் இவங்களை நோக்கி வருவாங்க. இப்ப இவங்க பெரிய டிமாண்ட கொடுத்துதான் ஆகணும். இன்னொன்னு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஜனநாயக நடைமுறையில ஒரு கூட்டணி கட்சிகள் எந்த பக்கம் இருக்கோ, இப்ப திமுக தொடர் வெற்றி பெறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க திமுகவுடைய தன்பலம் இல்ல, கூட்டணி கட்சியினுடைய பலத்தினால்தான் திமுக அப்புறம் ஒரு மதசார்பற்ற அணியை உருவாக்கி வச்சிருக்காங்க. இது மாதிரியான கட்டமைப்புகள். சோ அதிமுகவுக்கு இன்னைக்கு ஒரு 20% ஓட்டு பார்லிமெண்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா சட்டமன்றம்னு வரும்போது அதோட ஒரு 5-6% வேணா கூடலாம் அவங்களுக்கு. அதை தாண்டி அவங்க வெற்றி கோட்டை அடையணும்னா கண்டிப்பா கூட்டணி கட்சிகள் தேவை. அப்ப கூட்டணி கட்சிகள் அதிக டிமாண்ட் வைக்கிறது இயல்பாவே அதிமுக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட். இப்ப அக்னீஸ்வரன், இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, திமுக கூட்டணிக்குள் புகைச்சல் இருக்கு, விரிசல் இருக்கு அப்படின்னு, அது ஒரு பாயிண்ட். ஆனா அந்த கூட்டணி கட்சிகள் வெளியில வரணும் அப்படின்னா அதிமுக வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையை கொடுக்கணும். அதான் சுவாமிநாதன் அவர்கள் சொல்றாங்க. நீ அங்க புகைச்சல் இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்குன்றதுனால மட்டுமே கூட்டணி மாறுறது இல்லை.
அதை அதிமுக செஞ்சிருக்கான்ற கேள்வி. ஏன்னா இப்ப திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க, பாலகிருஷ்ணன் அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. என்னன்னா 30% எல்லாம் எப்படிங்க அதிமுக எடுக்க முடியும் இந்த நிலைமையில? எப்படி இது எப்படி வெற்றி கூட்டணியா இருக்க முடியும் அதிமுகவுடன்றப்ப அந்த நெருக்கடி இருக்குல்ல. முதல்ல இவங்கள்ட்ட எல்லாம் நாம ஜெயிப்போன்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி அதிமுகவுக்கு இருக்கா? மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு வித்திட்டுக்கிட்டே இருக்கிறாங்க திமுக கூட்டணி. நீங்க சொன்ன கேள்வியவே நான் திரும்ப கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு எளிய மக்களுக்கான ஒரு தொடர் அதிகாரம் பெற வேண்டும் என்று போராடுறாங்க. ஆனால் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் திரு ஆதவ அர்ஜுன், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னது அவருடைய சொந்த விருப்பம் அப்படின்ட்டு. சரி, கட்சியினுடைய தலைவருடைய விருப்பம் என்ன அப்படின்றதே சொல்லலை. இது ஒன்று. 2% தான் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்திருக்கிறாங்க. 1% தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் 2%ம் 1% எடுத்திருக்கக்கூடிய கட்சி திமுக சொல்லல சார். எப்படிங்க 30% 35% எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி 1% எடுத்த கட்சி 2% எடுத்த கட்சியும் அண்ணா திமுகவை பத்தி கேள்வி கேட்கறீங்க பாருங்க. இதுதான் நீங்க தான் கலாய்வு பண்ணணும். இல்ல நீங்க நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்களா? அந்த நம்பி இப்படி வந்துரும் சார். நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். எத்தனை இடத்துல போட்டி போட்டாங்க? ஒரு நிமிஷம் இருங்க. எத்தனை இடத்துல போட்டி போட்டாங்க? நீங்க வருவீங்க. எத்தனை இடத்துல போட்டி போட்டாங்க சார்? கம்யூனிஸ்ட் எத்தனை இடத்துல போட்டி போட்டாங்க? விசிக எத்தனை இடத்துல போட்டி போட்டாங்க? போக வேண்டிய விமானத்தை நீங்க போட்டி போட்ட இடத்துல கணக்குல எடுத்துறீங்க. பர்சன்டேஜ் எடுத்து விடாதீங்க. இருங்க சார், நான் பேசும்போது இருங்க சார். நீங்க பேசும்போது நான் பேசுறேன். சொல்லுங்க. சரி சார். இது விவாத இது கொஞ்சம் கட்ட இது போறீங்க. விவாதத்தை சுறுசுறுப்பா கொண்டு போணும் சார். ஐயோ நீங்க கெடுத்து விட்டு போயிரீங்க. விட்டுங்க. இப்ப நான் சொல்ல வரேன். உங்களை கெடுத்து விட்டு போயிரீங்க. நீ ஒட்டுமொத்த எல்லாத்தையும் கெடுத்து இல்ல சுவாமிநாதன் அப்படி சொல்ல முடியாது. சுவாமிநாதன் 2% ஏன் 2% கூட்டணி சார் இருங்க சார். நான் பேசும்போது என்ன சொல்லுங்க சார்? விடுங்க சார். நீங்க சொல்லுங்க. அதாவது சார் நீங்க ஒரு 2% 1% எடுத்த கட்சி எப்படியும் 35% வரும்ன்றீங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டேன். ரெண்டாவது அதுக்கு தான் எனக்கு பதில் வேணும். அது அந்த இடம் தான் நான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். என்னன்னா முதல்ல சுவாமிநாதன் சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல, நீங்க மற்ற கட்சிகள்லாம் எப்போது வருவார்கள் அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்றதுனால மட்டும் வந்து விடுவதில்லை. யாரு ஜெயிப்பாங்க, நம்ம போனா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய நெருக்கடி இருக்குன்னு. நீங்க அவங்க 2% இருக்கட்டும் 0.5% இருக்கட்டும், நீங்க அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறீங்களான்ற கேள்வி தானே சுவாமிநாதன் எழுப்புறாரு. நான் இப்ப சொல்றேன். சாமிநாதன் சார் கேட்ட கேள்விக்கும் விஜயன் சார் கேட்ட கேள்விக்கும் நான் சொல்றேன். இந்த தொடர் வெற்றியின் மூலம் 3 முறை வெற்றி பெற்றவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்களா? உங்க கூட்டணி கட்சி மூலம் சொல்றேன். அது எப்படி அது மட்டும் வேறையா போயிருது சார்? ஆளுங்கட்சி கடல்ல போய் நின்று மீனவர் தினத்துக்கு பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் இல்ல. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் தமிழக மக்கள் வந்து எதிரா இருக்காங்கன்னு வைங்களேன். திமுக ஒரே ஒரு நிமிஷம் வரேன். திமுகவுக்கு எதிரா இருக்கிறாங்க, இந்த ஆட்சிக்கு எதிரா இருக்கிறாங்க. இப்ப திமுகவோடு இருந்தா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்கள்ட்ட வர போறாங்கல்ல. அப்படி இல்லன்றதுனால தானே நான் கேட்கிறேன் அந்த கேள்வி. அதுதான் சார் மக்கள் நீதி மையம் 3.5% போனதற்கு பிறகும் 6% திமுக குறைஞ்சு 10% குறைஞ்சிருக்கு. தொடர் வெற்றி இனிமேலுக்கு திமுகவுக்கு தொடர் சரிவை தரும். செயல்பாட்டில் இல்லை. சுவாமிநாதன், சோ திமுகவினுடைய பலவீனமே போதுமானது அப்படின்னு அதிமுக ஒரு பார்வை வச்சா அது சரியா இருக்குமா? சரியான வியூகமா இருக்குமா? இல்ல, அதாவது திமுகவினுடைய பலவீனம் எப்ப ஆரம்பிக்கும்னா அதிமுக பலம் பெறும்போதுதான் ஆரம்பிக்கும். ஒரு எதிர்கட்சி வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணி மக்கள் மன்றத்துல நின்று எதிர்கட்சியினுடைய போக்கு கவனிக்கப்படுகிற பொழுதுதான் ஆளுங்கட்சி பலவீனமாகும். அது வரைக்கும் ஆளுங்கட்சி எப்படி பலவீனமாகும்? இப்ப ஒரு வகையில மகளிருக்கு 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு. இதுல பலன் பெறாதவங்களோட பட்டியலே அதிமுக எடுத்திருக்கா. கடந்த 3 ஆண்டு ஆட்சியில திமுகவில் இருந்து ஏதாவது ஊழல பெரிய அளவுல அதிமுக வெளிக்கொண்டு வந்திருக்கா? அண்ணாமலை செய்த அளவுக்கு அதிமுக வெளிக்கொண்டு வந்திருக்கா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து வெளிநாடு போயிருக்கிற நேரத்துல அதிமுக ஒரு நல்வாய்ப்பு. இந்த நேரத்துல கூட அவங்க நிறைய விஷயங்கள் போக்கஸ் பண்ணிருக்கலாம். பட் இப்பவுமே உள்கட்சிக்குள்ள கலாய்வு தான் நடத்திட்டு இருக்காங்களே ஒழிய ஆளுங்கட்சிக்கு எதிராக இன்னும் தீவிரமா அஸ்திரங்களை ஜெயக்குமார் அவர்கள் நம்ம அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கீழே அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, முனுசாமி அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர் தான், வார்த்தைகளை ரொம்ப தேர்ந்து தான் போடுவார். ஆனா அதையே அவர் கவுண்டர் பண்ணிட்டார். எங்களுக்கு இது வாழ்வா சாவா தேர்தல்லாம் இல்லை, நாங்க நிச்சய ஆட்சிக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். முனுசாமி அவர்கள் கருத்துக்கு மாற்றாகவே ஜெயக்குமார் அவங்க பேசியிருக்கிறது. எப்படி வந்து இந்த கான்ட்ரவர்சி இப்படி போயிட்டு இருக்குன்னு அதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்றாரு அவர். ஆக்சுவலா அது நமக்கு புரியுது, நியூட்ரலைஸ் பண்றாரு. முதல் நாள் ராத்திரி எடப்பாடி பாஜகவோட கூட்டணி உண்டா, அதுக்கு பதில் இல்லை. கூட்டணி இல்லையா, அதுக்கும் பதில் இல்லை. 13 மணி நேரம் கழிச்சு ஜெயக்குமார் வந்து கிளியர் பண்றாரு எல்லாத்தையும்.
ஒரு கட்சி தலைவருக்கு சொல்லாத விஷயத்தை அடுத்த நாள் ஜெயக்குமார் சொல்றாரு. ஸோ இதான் நடக்குது. அப்போ இவர் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஜெயக்குமார் இருக்கார். ஜெயக்குமார் வந்து ஒரு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிரமுகராக அங்கே அதிமுக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம லெட் ஹிம் டூ தட். அது இன்னொரு விஷயம் என்னன்னா 2% வாங்கின கட்சி 1% வாங்கின கட்சி அப்படின்னா இருக்கு இல்லையா. 2% வாங்கின கட்சி 2 இடத்துல தான் போட்டி போட்டுது. இல்லை 1% வாங்கின கட்சி 2 இடத்துல தான் போட்டி போட்டுது. 22 இடத்துல போட்டி போட்டு 19% வாங்கிட்டு 34 இடத்துல போட்டி போட்டு 20% வாங்கினீங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்று கண்டஸ்டட் ஓட் ஷேர்னு ஒன்று இருக்குது. கண்டஸ்டட் ஓட் ஷேர் நீங்கள் போட்டி போட்ட இடத்துல இருக்கிற மொத்த ஓட்டுகள், பதிவான ஓட்டுகள், உங்களுக்கு கிடைச்ச ஓட்டுகள் வச்சு கால்குலேட் பண்ணுற ஓட்டு. அதில் வந்து நீங்கள் போட்ட 34 தொகுதிகளில் அதிமுக வாங்கினது 22%. வேற 22 தொகுதிகளில் போட்டு போட்ட திமுக வாங்கினது 47%. அப்போ பார்த்துக்கோங்க செல்வாக்க.